நல்ல படி, நீ கலெக்டர் ஆகணும் இல்லையா? ஐயோம்மா. அப்புறம் நீ நாள் முழுக்க உன் போனை வச்சுட்டே இரு. உன் அக்காவை நீயே பாக்குறல, அவ எவ்வளவு படிக்கிறா, நீயும் கொஞ்சம் படி. இந்த மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்ல. உன் மூளையை இந்த புக்ஸ் தான் கெடுக்குது. குடிபடி. அப்பா அப்பா, ஆனா ஆனா நான் என்ன பண்ண? நீ என்னென்ன பண்றேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். எந்த தைரியத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னா, உன்னை என்னால பாத்துக்க முடியாதுன்னா, அதனாலதான் வெளியே போய் வேலை தேடிட்டு இருக்கியா? அதுவா பியூட்டி பார்லர்ல? இதை நான் உங்களுக்காக தானே செய்யறேன். நம்ம வீட்டுக்கு பணம் தேவையாச்சு. அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணா இருந்து என் கடமையை நீ பொம்பளை பொண்ணு, பையனா மாறணும்னு நினைக்காத. இதுக்கப்புறம் என்ன குறைவா காட்டணும்னு முயற்சி பண்ண, கண்டந்து நம்ம வெட்டி போட்டுருவேன். புரியுதா? குட் மார்னிங் ஜெனி மேம். ஹாய். ஹே, பீட்டர், உள்ள போய் சுத்தம் பண்ண. வெளியே வேலை இருந்தா கூப்பிடுறேன். பர்ஃபெக்ட். இப்போ உங்க தலைமுடியில கொஞ்சம் கூட தண்ணி படாம பாத்துக்கணும். ஓகே ஓகே. ரியா, உன் கை உண்மையிலேயே சொல்ற மேஜிக். ஓ காட். ஜெனி, நீ ரியாவை உன்னுடைய பிசினஸ்ல பார்ட்னரா ஆக்கிக்கணும். நீ ரொம்ப நல்லா சம்பாதிப்ப. அதுவும் இல்லாம ரியாக்காக தானே இங்க பாதி கஸ்டமர்ஸ் வராங்க. ரைட். வைஷாலி, சரிங்க பாரு, நீ வீட்டில் சர்வீஸ் கொடுப்பியா? ப்ராடக்ட்ஸ் உன்னோடது. அப்புறம் இங்கே கிடைக்கிற ரேட்டை விட உனக்கு அதிகமாக தான் கிடைக்கும். மேம், ஆனால் நான் அந்த மாதிரி இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஆக்சுவலி நான் என் வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. அதனால தான் சொல்கிறேன். அப்போ சரி. இந்த தடவை ஜிஎஸ் பேப்பர் 1ல் நீங்கள் எல்லாரும் ரொம்ப குறைவான மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. வெறும் 4 பேரை தவிர மற்ற எல்லாரும் ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் சங்கேத், நீ தான் இன்னும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, நீ இப்போ ஒரு வேலை பண்ணு. வந்து ரியா பக்கத்தில் உட்காரு. அவகிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கோ. ரியா, யூ நோ வாட், இன்னைக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. அது உன் பக்கத்தில் உட்காந்தல, அதான் அப்படி சொன்ன. நீ வீட்டுக்கா போற? அப்படின்னா வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். என்கிட்ட வண்டி இருக்கு. வேண்டாம், தேங்க்யூ. ஒரு நிமிஷம். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல படிச்சுட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? ட்ரஸ்ட் மீ. நாம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நாம கிளாஸ்மேட்ஸ், அவ்வளோதான். She is fantastic. I love her. ஹலோ. அல்ப்ரா மேம், சொல்லுங்க. ரியா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவளுக்கு மார்னிங் ஃப்ளைட். ஸோ அவளுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபேஷியல் பண்ணணும். அதுவும் இப்போவே பண்ணி ஆகணும். இப்போவே வா, நிறைய பணம் கிடைக்கும். கேஷா, அதுவும் 5000 ரூபாய். அம்மா, என்ன ஆச்சு? அம்மா, ஒரு ஃபேஷியல் ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் இப்போவே போயாகணும். இப்போ வா. வேணாம், உங்க அப்பா வந்துடுவாரு. முடியாதுன்னு சொல்லிடு. அவங்க 2 மணி நேரத்தில் 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுவும் கேஷா. 2 மணி நேரத்தில் 5000 ரூபாவா? அப்பா மாசம் முழுக்க வேலை செஞ்சு 15000 ரூபாய் வாங்கிட்டு வராரு. அவளை போக விட. ஆமாம்மா. ஆட, உங்க அப்பா வந்துட்டாருன்னா அப்பா வர்றதுக்கு 11 மணி ஆயிடும். அதுக்குள்ள நீ வந்துருவல? வந்துருவேன். போட்டுமாமா, இங்க பாருமா, சீக்கிரமா வந்துடுறேம்மா, வந்துடுறேன்.
வீடியோ நல்லா இருக்கா? யார் நீ? தவறான கேள்வி. இப்போ நீ என்ன கேள்வி கேட்கணும் தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தேவையானதை கொடு, அப்பதான் இதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த வீடியோ உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? எப்படி கிடைச்சது? நீ யாரு? எங்கேருந்து பேசுற நீ? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. எனக்கு எப்படி இருக்குன்னா என் உயிரை விட்டுலான்னு தோணுது. அப்படியெல்லாம் பேசாத. இங்க பாரு, நாம ஏதாவது பண்ணுவோம், சரியா? நாம என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது. அப்படியே அவன் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டான்னா எல்லாம் முடிச்சிடும், எல்லாம் முடிச்சிடும். என் அப்பா அம்மா முகத்துல கூட என்னால முழிக்க முடியாது. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. இங்க பாரு, உனக்கு என்ன நடந்ததோ அது ரொம்ப தப்பு. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன நடந்தது கூட தெரியாது. என்ன பண்றதுன்னா? இங்க பாருயா, இந்த விஷயம் மேற்கொண்டு வேற மாதிரி போறதுக்கு முன்னாடி நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். ஆனா மேடம், ஆனா உன்னால சொல்லாத. போலீஸே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடு, நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ ரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்க. என்ன உங்களுக்கு யார் சொன்னாங்க? அட, எனக்கு ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தது. ரியா வா. இல்ல இல்ல, நான் எங்கேயும் வர மாட்டேன். நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக வேண்டாம். என்ன? இப்பதான் என்னோட அம்மாவுக்கு ஒரு ஃபேக் மெசேஜ் வந்திருக்கு, நான் கிளாஸ்ல டாப் வந்திருக்கேன்னு. மேடம், அப்படி அவன் இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் அனுப்புறான்னா அப்புறம் அவன் இந்த ஃபேக் வீடியோவை கூட அனுப்பி வைப்பான். ரியா ரியா ரியா, அவன் உன்னை பிளாக்மெயில் பண்றான். நீ பிளாக்மெயில் ஆயிட்டு இருக்க. அப்புறம் நீ பிளாக்மெயில் ஆக கூடாது. இங்க பார், இனிமே என்ன நடந்தாலும் அதை நாம ஹேண்டில் பண்ணலாம், சரியா? நீ முதல்ல என் கூட வா. ஒரு நிமிஷம். அட ஆசுதோஷ், நீ எதுவும் சொல்லாம கொள்ளாம? எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு, வந்துட்டேன். என்னோட அக்காவை மிஸ் பண்ணேன், அதனால தான் டெல்லியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்துட்டேன். சரி வா வா. யா, இவங்க யாரு? இவன் என்னோட ஃப்ரெண்டு ரியா. ஓ ஹாய் ரியா. ஆசுதோஷ். நான் கிளம்புறேன். ரியா, இவங்களுக்கு என்னாச்சு? தம்பி, இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தீங்களா? நான் பார்த்ததெல்லாம் இல்லை. இந்த பொண்ணு யாரு? உங்களோட பேத்தியா? ஆமாப்பா. சார், தலைக்கு பின்னாடி பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கு. அநேகமாக கூர்மையான பொருளால் காயம் ஏற்பட்டிருக்கு சார். ஃபாரன்சிக் டீமை கூப்பிடுங்க. வீட்டை மொத்தம் நல்லா சர்ச் பண்ணுங்க. ஃபோன் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்க. இது சூசைடு இல்லை, மர்டர் ப்ராச்சி. சார், இந்த சூசைட் நோட் கிடைச்சது. என்னுடைய படிப்பு டென்ஷனை நான் ஹேண்டில் பண்ண முடியல, அதுக்கு தான் நான் சூசைட் பண்ணிக்கிறேன். என் மரணத்துக்கு நான் மட்டும்தான் காரணம். சார், இது மர்டர்னா சூசைட் லெட்டர் இருக்கே. அந்த விஷயம் கூட தெரிஞ்சிடும். இந்த பொண்ணு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகுறாள்ல? எஸ் சார். ஒரு வேலை பண்ணு, அந்த பொண்ணுடைய நோட் புக் எடு. இந்த லெட்டரில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கை அதோட மேட்ச் பண்ணி பாரு. ஓகே சார். மேட்ச் ஆகல சார், இதை பாருங்க. கிளியர் ஆயிடுச்சு. இது சூசைடு இல்லை, மர்டர். இந்த லெட்டர் மேலே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்காக எக்ஸ்பர்ட்ஸ்க்கு அனுப்புங்க. முதல்ல பாடியை யார் பார்த்தது? நான் தான். நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் கதவை திறந்தது யாரு? கதவை யாரும் திறக்கல, திறந்து இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா என் பொண்ணு தூக்கில தூக்கிட்டு இருந்தா. ரியா சூசைட் பண்ணிக்கல, அவளை யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க.
இது ஃபுல் ப்ரூஃப் மர்டர். உங்களுக்கு இல்லைன்னா ரியாவுக்கு யாரு கூடயாவது விரோதம் இருக்கா? எனக்கு விரோதிங்க யாரும் இல்லை சார். என் பொண்ணை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது சார். இந்த மர்டர் நடந்த டைம்ல நீங்களாம் எங்க இருந்தீங்க? நான் டியூட்டிக்கு போயிட்டேன் சார். சாய்நகர் சொசைட்டியில் வேலை பார்க்குறேன். நான் 2 மணி இருக்கும் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ரியா வீட்டில் தான் இருந்தா. அப்புறம் 5 மணிக்கு நான் மார்க்கெட்டை விட்டு வந்த போது ரியா. நீங்க? நான் என் ஃப்ரெண்டு பிரதீக்கோட வீட்டுக்கு போயிருந்தேன். உங்களால் எங்களுக்கு உதவி தேவைப்பட்டா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். இவங்களுடைய சிடிஆர் மொபைல் லொக்கேஷன்ஸை செக் பண்ணுங்க. இவங்க சொன்ன மாதிரி அங்கே இருந்தாங்களா இல்லையான்னு தெரியும். இந்த கேஸ் ஹானர் கில்லிங்காக கூட இருக்கலாம் பிராச்சி. அதே மாதிரி இந்த ரியா சிடிஆர் கூட எனக்கு உடனே வேணும். அவள் தங்கச்சி கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் வாங்க. ஒருவேளை ரியாவுக்கு த்ரெட் இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் என்கொயரி பண்ணு. எஸ் சார். சார் ரியா ஒரு ஸ்காலர் பொண்ணு. அவ ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு தெரியல. ரியா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட எப்படி இருப்பான்னு தெரியுமா? எல்லாம் நல்லவங்க தான் சார். ஆனால் முகுந்த் கூட, அதாவது அவளோட அப்பா கூட எப்பவும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் சார். ஆமாம் சார். அன்றைக்கி மதியம் பிரியா இங்கே தான் இருந்தா சார். நாங்கள் ரூமில் இருந்து ஆன்லைன் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் ஒரு 5-5:30க்கெல்லாம் அவள் கிளம்பி போயிட்டா சார். ரியா கோச்சிங்னு எல்லாத்தையும் விட ரொம்ப திறமைசாலியானவ. ரியா மேலே எந்த பையனுக்காவது தவறான இன்டென்ஷன் ஏதாவது இருந்ததா? ஆமாம் மேம், ஒரு பையன் இருந்தான். ரியா அவனால் ரொம்ப நொந்து போயிட்டா. அவங்களுக்குள்ளே என்ன பேச்சு நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ரியா ரொம்ப கோவத்தோடு பேசிகிட்டு இருந்தா. ரியாவே இந்த அளவுக்கு கோவத்தில் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த பையனும் உனக்கு தெரியுமா? உங்கள் கோச்சிங் கிளாஸில் படிக்கிறானா? இல்லை மேம், எங்கள் கோச்சிங்ல எல்லாம் கிடையாது. ஆனால் ரியா ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருந்தா. ஆனால் அவளால் அதை ஷேர் பண்ண முடியல. அது உன்னோட அங்கிள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? ஆமாம். ஏன்? நான் ஒருத்தருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லும்போது நாம் உங்கள் அங்கிளை போய் பார்க்கலாம், சரியா? ஓகே. அப்புறம் நீங்கள் போய் உங்கள் அங்கிளை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ரியா அதை பற்றி எந்த டாப்பிக்கும் எடுக்கலை. எல்லாம் சால்வ் ஆகிடுச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். இப்போ இது கழறீங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். இதைத்தானே நீங்கள் விரும்புனீங்க. எப்பவும் அவளை கைது பண்ணி வீட்டில் வச்சிருக்கணும்னு நினச்சிங்க. இந்த உலகத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இங்கே யாரும் நல்லவங்க இல்லை. வயசில் இருக்கிற பொண்ணை எப்படி பார்ப்பானுங்க தெரியுமா? ஒரு அப்பனா எனக்கு அந்த பயம் இருக்காதா? தாயோட பாசத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்பனோட கஷ்டத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சொல்லுங்க. ரியாவை யாரோ ஒரு பையன் கஷ்டப்படுத்தியிருக்கான். அவன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாது சார். யாரையாவது விரும்பினதா அவ ஏதாவது சொன்னாலா? அப்படியெல்லாம் இல்லை மேடம். அவ என்னைக்கும் எதுவும் சொல்லலை. ஒரு சங்கேத்னு ஒரு பையன் இருந்தான். அவன் அக்காவை ஒன் சைடாக லவ் பண்ணவன். ஒன் சைட் லவ். அப்போ இவன் தான் ரியாவை தொந்தரவு பண்ணதா? அது எனக்கு தெரியாது. என்ன 2 பேரும் நார்மலாக தான் பேசுவாங்க. இங்கே பாருமா, நீ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரியாவை கொலை பண்ணது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அதனால நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா? அது அக்கா யூபிஎஸ்க்கு படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டி பார்லரில் ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க. அநேகமாக அங்கே யார் கூடயாவது ஏதாவது நடந்திருக்கலாம். இது ஏன் நீ முதல்லயே சொல்லலை? அது என் அப்பானால தான். ஏன்னா அப்பாவுக்கு அக்கா எங்கேயும் வேலை செய்யறது பிடிக்கவே பிடிக்காது. என்ன, ரியாவை மர்டர் பண்ணிட்டாங்களா? மேம், இங்கே அவளுக்கு யாராலையும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் கிளைண்ட்ஸ் யூஸ் டு லைக் ஹர். எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அவள் எதுக்காக வேலையை விட்டு போகணும்? ஐ டோன்ட் நோ மேம். அவள் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னா, ஸோ நான் போன்னு சொன்னேன். நான் முகுந்த், பிரியா, காயத்ரியோட அலபை செக் பண்ணேன். அவங்க 3 பேரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான் சார். அப்புறம் சார், நான் ரியாவோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன். அந்த மாதிரி சஸ்பீஷியஸாக எதுவும் கிடைக்கல சார்.
ஆனா ரியாவோட மர்டர் நடந்த அன்னைக்கு சங்கேத் அகர்வால் அப்புறம் ஜிதேந்தர் அகர்வால் இவங்க 2 பேரும் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துல ஜிதேந்திர அகர்வால் 2 தடவை கால் பண்ணியிருக்கான். இந்த சங்கேத்னா அவன் தானே? அவனை பத்தி தானே ரியா உங்க சிஸ்டர் கூட நம்ம கிட்ட சொன்னது. எஸ் சார். சார், ரியாவோட போஸ்ட்மார்ட்டம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துடுச்சு சார். இந்த கேஸ் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கேஸ் ஒன்றும் கிடையாது. ரியா டெத் டைமிங் மத்தியானம் 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள நடந்திருக்கு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், ரியா 3 months பிரெக்னென்ட். ரியா மரணத்துக்கு காரணம் பிரெயின் ஹேமரேஜ். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல ரியா வீட்டில் இருக்கிற ஒரு ஆணிக்கு பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு. அப்படின்னா ரியாவுடைய மர்டர் அந்த ஆணிக்கு மோதினதுனால தான் நடந்திருக்கு. அப்படின்னா ரியாக்கும் கொலைகாரனுக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கு. இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் பிராச்சி. இதுல கேள்வி என்னன்னா, ரியா யாரால பிரெக்னென்ட் ஆனா? நாம சங்கேத் கிட்ட பேசி ஆகணும். அப்பதான் நமக்கு தெரியும் இந்த லவ் 1 சைடா இல்ல 2 சைடான்னு. என்ன, ரியாவை கொன்னுட்டாங்களா? ஆனா சார், பாவம் அந்த அப்பாவியை யார் சார் கொன்னது? வேற யாரு? உங்கள் தான். 1 சைடா லவ் பண்றான்ல. நான் ரியாவை காதலிச்சேன். ஆனா அவன் வேண்டான்னு சொன்ன உடனே நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல சார். அதுக்கப்புறம் அந்த டாபிக்கை நான் கொண்டு வரல. அப்போத்துல இருந்து நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டி இருக்கிற சங்கேத். ரியா 3 months பிரெக்னென்ட். என்ன? இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்து. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சே இருக்குமே. நீங்க யோசிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல சார். நான் பல மாசமா ரியா கிட்ட பேசவே இல்லை சார். என்னன்னு ஒன்றும் புரியல சார். அந்த பொண்ணு கூட தினமும் ஃபோனில் பேசியிருப்பியே, என்ன பிரச்சனைன்னு அந்த பொண்ணு சொல்லலை? இல்லை சார். சார், ரியா ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஆனால் அவளோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால தான் நான் அவகிட்ட சொன்னேன், அவளோட பேலன்ஸ் இருக்கிற யூபிஎஸ்சி ஃபீஸை நானே கட்டுறேன்னு. அப்போ கொலை நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எதுக்காக நீங்கள் கால் பண்ணீங்க? அன்னைக்கு தான் யூபிஎஸ்சி ஃபீஸ் சப்மிஷனுக்கு லாஸ்ட் டேட். இந்த விஷயத்தை கேட்க தான் நான் அவளுக்கு கால் பண்ணேன் சார். சங்கேத், உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னுடைய டிஎன்ஏ சாம்பிள் எங்களுக்கு வேணும். சரிங்க சார், நான் கொடுக்குறேன் சார். சார், ரியாவை வீட்டில் வச்சு தான் கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிச்சயம் அவள் கத்துற சத்தத்தை கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ரியாவை கொண்ட ஆளு அடிக்கடி அவள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களா இருக்கலாம். ஃபோர்ஸ் பண்ணி யாரும் வீட்டுக்குள்ளே போக முடியாது. எல்லா சாமானும் எங்கே வச்சது அங்கேயே இருக்கு. அப்படின்னா அவனுடைய மோட்டிவ் என்னன்னா, கேவலம் ரியாவை கொல்றது மட்டும்தான். ஹாய், இட்ஸ் ரியா ஹியர். ரிமெம்பர்? எந்த ரியா? ஒரு வீடியோ அனுப்பி வைக்கிறேன், பாரு, எல்லாம் ஞாபகம் வரும். இந்த வீடியோ மார்க்கெட்டில் வைரல் ஆகக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா எனக்கு 2 லட்ச ரூபாய் வேணும். நீயும் கொடுக்கணும், மற்ற 3 பேரும் கொடுக்கணும். இல்லைனா ஒரே ராத்திரியில் பெரிய ஸ்டார் ஆயிடுவீங்க. அப்பா டீ. என்னம்மா இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கு? பார்க்க நல்லா இல்லம்மா. நீங்க பாருமா, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து தான் நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம கலாச்சாரத்தை பண்பாட்டை என்னைக்குமே மறக்க கூடாது. சாரிங்கப்பா, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். அசுதோஷ், நடந்தது எதுலையுமே உன்னுடைய தப்பு எதுவும் இல்லை. எனக்கு தெரியும் ரியா இறந்து போனதை உன்னால தாங்கிக்க முடியலன்னு. இங்க பாருடா, நான் சொல்றது கேளு. உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், உன் மனசை தேத்திக்க. இங்க பாரு, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண, ரியா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிடக்கூடாது. அக்கா, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுக்கா. எல்லாம் சரியாயிடும், நீயும் சரியாயிடுவ. நீ ப்ராமிஸ் பண்ண. According to DNA report, சங்கேத் DNA ரியா ஃபீட்டஸ் டிஎன்ஏவோட 22% மேட்ச் ஆயிருக்கு. அப்படின்னா சங்கேத் சொன்னது உண்மைதான். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை போல சார்.
நாம இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும் பங்கஜ். 22% மேட்ச் ஆயிருக்கு. அதாவது இந்த வேலையை செஞ்சவன் சங்கேத் பிரதரா இருக்கலாம், இல்லைன்னா அவனுடைய ரிலேஷனா இருக்கலாம். ஆனா யாரு? இதை ஒருத்தரால தான் சார் சொல்ல முடியும். சார் நீங்க இங்க திடீர்னு உங்களை சில கேள்விகள் கேட்கணும். எங்க ஜெனரல் நாலேஜுக்காக. ஒரு விஷயம் சொல்லுங்க, சங்கேத்துக்கு பிரதர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லையே. உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? இல்லையே. ஏன் இப்படி கேட்டா சொல்ல மாட்டேங்க. உன்னை என்கவுண்டர் போட்டு தன்னா சொல்லுவேன். சொல்லு சார். சார் நீங்க என்ன சார் பண்றீங்க சார்? நீ என்னடா பண்ண ரியாவ? ஏய் சொல்றா. ஐயோ சார், நான் ஒன்றும் ரியாவை ரேப் பண்ணல சார். உன் டிஎன்ஏவை லேபுக்கு அனுப்புனா 2 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். சொல்லு சார். நான் சத்தியமா சொல்றேன் சார், நான் ஒன்றும் ரியாவை ரேப் பண்ணல. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ இப்படி கேட்ட சொல்ல மாட்டே. உன்னை என்கவுண்டர் பண்ண வேண்டியதான். சார் நீங்க நான் சத்தியமா சொல்றேன் சார். நீங்க ஏன் சார் இப்படி கேட்கறேன்? சொல்றா. சர்வீஸ் ரிவால்வர் சார், இஷ்யூ ஆயிடும். அப்படியா? கரடே சார், லைசென்ஸ் இல்லாத ரிவால்வர் கொண்டு வா. அது வண்டியில இருக்கு சார். வேணுமா சார்? ஓகே, இதை எடுத்துட்டு வரேன் சார். ஐயோ சார், வேணாம் நில்லுங்க சார். சொல்லிடுறேன் சார், நீங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சொல்லு. ரியாவை நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல சார். அவளே ரெடியானா சார். என்ன சொல்ற? என்கிட்ட அவளோட எம்எம்எஸ் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன ரியா? என்ன இது? இப்படி பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? இந்த வீடியோவை உன்னோட அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டுவா? வேண்டாம் சார், தயவு செஞ்சு அப்பா கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சரி, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நானே சமாளிச்சுக்கிறேன். எனக்கும் கோபம் வருது. எங்களுக்கு உன்னை கொன்னும் போல தோணுது. ஆனா இவனை அரெஸ்ட் பண்றது தான் நம்மளுடைய வேலை. கோர்ட் இவனுக்கு தண்டனை கொடுக்கும். சொல்லு. அந்த நாளுக்கு அப்புறம் நான் எப்போ ரியாவை கூப்பிட்டாலும் அவ என்னை பார்க்க வந்துருவா. அப்புறம் அவ பிரெக்னென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவளை கொண்டுட்டேன், அப்படிதானே? இல்ல, அவ பிரெக்னெண்டா இருக்கிறது எனக்கு தெரியாது. இந்த விஷயம் இப்ப நீங்க சொல்லி தான் தெரியுது சார். அந்த வீடியோ எங்க? நீ அவளை பிளாக்மெயில் பண்ணியா? அந்த வீடியோ இந்த வீடியோ உனக்கு எப்படி வந்தது? சார், யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க. யாரு ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. கரடே சார், இவனை கொண்டு போ. ஏய் எழுந்துடா, எழுந்து வாடா. பிராச்சி சார். இந்த வீடியோ சோர்ஸ் கலெக்ட் பண்ணு. எஸ் சார். இந்த வீடியோக்கும் அந்த பார்லருக்கு கூட கனெக்ஷன் இருக்கலாம். மும்பையில் இருக்கிற பார்லர்ஸில் செக்ஸ் ராக்கெட் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை இந்த பார்லர் அதில் ஒன்றா இருக்கலாம். மேம், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் வி ஹேவ் த பாலிசி. நாங்கள் எந்த சர்வீஸையும் பார்லருக்குள்ளே தான் கொடுப்போம். நீங்கள் சொன்னீங்க ரியாவுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னு. அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் கிடைச்சது இல்லையா? அப்படியே நீங்கள் எவ்வளோ வெளியே அனுப்பிச்சிங்க? மேம், நான் சொன்ன மாதிரி எங்ககிட்ட ஒரு பாலிசி இருக்குது. அப்புறம் ரியா பார்லரை விட்டு வெளியே போய் எங்கள் கிளைண்ட்ஸுக்கே பர்சனல் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தா. யாருக்கெல்லாம் கொடுத்தா? ஆல் ஆஃப் சடன் எங்களோட 10-12 கிளைண்ட்ஸ் பார்லருக்கு வரதே நிறுத்திட்டாங்க. எனக்கு டவுட்டாக இருந்தது. அப்புறம் ஒரு நாள் நான் ரியாவோட ஃபோனில் அல்பனா பாண்டேயோட மெசேஜ் பார்த்தேன். என்ன மெசேஜ் அது? 7:30 at my home. அப்போது இந்த அல்பனா பாண்டேயோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கணும்ல? அட்ரஸ் இல்லை, அவங்க நம்பர் இருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஒரு நிமிஷம். இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தீங்களா? எனக்கு தெரியாது அங்கிள். நீங்கள் வேற எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க. ஓகே, சீன் எடுக்கலாம். ஹீரோயினை கூப்பிடுங்க. ஹீரோயின் வருஷம் யார் பாது? அட ஆன்டி மாதிரி இருக்குப்பா. யாரை கூப்பிடணுன்னு கூட தெரியாமல் போச்சு. சரி வாங்க வேலையை ஆரம்பிங்க வாங்க. சார், இந்த ஜெனி சொன்ன பேருங்கள்ல அல்பனா பாண்டேயோட ப்ரொஃபைல் தான் கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருக்குது. இவங்க ஆக்ட்ரஸ் ஆக வந்தாங்க, ஆனால் இவங்க இப்போ பான் ஸ்டார். இவங்களோட நிறைய வீடியோஸ் ஆன்லைனில் கூட இருக்குது. ஒருவேளை அவள் தான் ரியாவை இந்த ராக்கெட்டுக்குள்ளே இறக்கியிருப்பாளா? அவள் அட்ரஸ் இருக்கா? சார், மொபைல் நம்பர் படி அட்ரஸ் டெல்லி அட்ரஸ். ஆனால் கடைக்கிட்ட அவங்களோட ஃபோனை ட்ராக்கிங்கில் போட சொல்லியிருக்கேன். சைபர் டீமில் ட்ரேஸ் பண்ண சொல்லு, இல்லைனா அவள் தப்பிச்சுடுவா. மேடம், அல்பனா பாண்டே லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அவங்க ஃப்ளாட்டோட ஓனர் தான் நான். ஆனால் அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நான் அந்த கீழ் ஃப்ளாட்டில் தான் இருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கல்ல? கதவை தருங்க ப்ளீஸ். சார், இவங்க ஃப்ளாட்டோட ஓனர்.
சார் அல்பனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். அல்பனா இறந்து போனது ஜூன் 2ஆம் தேதி மதியம் 1லேருந்து 3க்குள்ள நடந்திருக்கு. அண்ட் ரீசன் ஆஃப் டெத் இஸ் எக்ஸஸ் ஆஃப் பிளட் லாஸ். சார் அந்த மெட்டல் ஸ்டாண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைச்சது. அப்புறம் அந்த பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜும் ரெக்கவர் ஆயிடுச்சு. சார் இது பாருங்க, இது ஜூன் 2ஆம் தேதி 12லேருந்து 3 மணிக்குள்ள ஃபுட்டேஜ். இந்த ஆள் 1:30 மணிக்கு பில்டிங்குள்ள போனா, அப்புறம் 1:55க்கு பில்டிங்கை விட்டு வெளியே வந்துட்டான். 2:30 மணிக்கு அசுதோஷ் வீட்டுக்குள்ள போறான். அப்புறமா பேக் எடுத்துக்கிட்டு அடாவடியா ஓடி போயிட்டான். கொலைகாரன் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் பிராச்சி. ஒருவேளை முதல்ல வந்தவன் மர்டர் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் அசுதோஷ் உள்ள போய் அந்த பணத்தை பார்த்து அங்கேருந்து பயந்து போய் ஓடி இருப்பான். இல்லை முதல்ல வந்தவன் வெளியில போனதுக்கப்புறம் அசுதோஷ் உள்ள போயிருப்பான், மர்டர் பண்ணியிருப்பான், பயந்துட்டு ஓடி போயிருப்பான். சார் நான் அசுதோஷோட டெல்லி அட்ரஸை டெல்லி போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணேன். அவங்க அவனை எப்பவும் ஹலோ கிரேட் தேங்க்யூ சார். அசுதோஷை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவங்க அவனை கூட்டிட்டு வராங்க. குட். சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். சார் வலிக்குது சார். பங்கஜ் பங்கஜ் அவன் சொல்றான்ல, சொல்ல விடு, அவனை விடு, சொல்லு. நான் சத்தியமா சொல்றேன் சார், நான் அவங்கள கொல்லலை. ஆனா அக்காவை என் கையால கொல்ல முடியலன்ற கஷ்டம் என் வாழ்க்கை முழுக்க எனக்கு இருக்கும் சார். என்ன சொல்ற? சார் நான் ரியாவை உண்மையா காதலிச்சேன். ஆனா அக்கா அவங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க. ரியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ரியா, ஆனா என்ன விஷயம்? என்ன கொஞ்ச நேரம் பேச விட. ஆசுதோஷ் தேவையில்லாம இந்த இடத்துல வம்பு பண்ணாத. ரொம்பவே சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சீன்னா என்ன அர்த்தம்? ரியா, ரியா நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். தயவு செஞ்சு நீ என் மேல நம்பிக்கவே. நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குவேன். உன் அக்காவை கூட தான் நான் நம்பினேன். ஆனா அவ என்ன பண்ணா? என்னோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டா. என்ன சொல்ற? அல்பனா சொன்னதுனால ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இங்க பாரு, நீ என்ன பிளாக்மெயில் பண்ண, அதனால என் விருப்பம் இல்லாம தான் நான் இதெல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து என்ன விடுதலை பண்ணு ப்ளீஸ். நான் விபச்சாரி கிடையாது. நீ யாரு, இப்போ என்ன பண்ற, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். காசை வாங்கு, கம்முன்னு கிளம்பு. இதெல்லாம் செஞ்சது அந்த கீர்த்தி மேடம் தானே? நான் அவங்கள பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ அவங்க ஆள் தானே? இவன் என்னோட ஆளு. இங்க பாரு ரியா, அந்த வீடியோனால ஏற்கனவே உன்னோட மானம் போயிடுச்சு. இனி நான் சொல்றது கேளு. என் கூட சேர்ந்து வேலை செய், அப்புறம் பணம் சம்பாதிச்சு. அந்த சம்பாத்தியம் தேவையில்லை. அந்த மாதிரி நான் சம்பாதிக்க விரும்பல. அப்புறம் இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அப்புறம் என் உயிரை விட்டுடுவேன். இங்க பாரு, அதனால உனக்கு தான் நஷ்டம். அப்ப இனிமே நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். அப்புறம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன். நீ லவ் பண்ண பொண்ணுடைய வாழ்க்கையை அல்பனா கெடுத்துட்டா. அவளை கொல்றதுக்கு இந்த ரீசன் போதும் இல்ல? இல்ல சார், நீங்க என் மேல நம்பிக்கை வைங்களேன். நான் அவங்கள கொல்லல. அப்ப சொல்லு, 2ஆம் தேதி அதாவது அல்பனாவை மர்டர் பண்ண அன்னைக்கு போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணாம நீ டெல்லிக்கு எதுக்கு ஓடி போன? நான் மும்பைக்கு வந்து வீட்டுக்கு வரும்போது அக்காவை கொலை பண்ணி இருந்திருக்காங்க சார். அப்புறம் நான் ட்ரக்ஸ் எடுத்துக்குவேன் சார். அதனால நான் என்ன நினைச்சேன்னா நீங்க என்ன மாட்டி விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். அப்போ அல்பனாக்காக வேலை செய்யற அந்த ஆள் யாரு? அதாவது ரியாவுக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணவன். அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனா மனோஜ்ன்ற ஒரு ஆளு அக்காவுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தான் சார். அவன் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவான். இதவனா? ஆமாம் சார், இவன் தான் சார் மனோஜ். பங்கஜ், அவன் நம்பரை வாங்கி சர்வேலன்ஸில் போடு. எஸ் சார். ஹலோ, ஓகே சரி சார். வீடியோட சோர்ஸ் தெரிஞ்சிருச்சு.
யானை மேல சவாரி, யானை மேல சவாரி, லல்லல்லா. கிரைம் பிரான்ச் மும்பை. வாங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம், ப்ளீஸ் குழந்தைய உள்ள கூட்டிட்டு போங்க. வாடி கண்ணா. பாருங்க சார், இந்த வயசுல 3rd டிகிரி உங்களால சமாளிக்க முடியாது. அதனால உண்மையை சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது? சார், அந்த பொண்ணு எங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சார் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். அவ்வளோ காசுக்கு நான் எங்க போறது? எவ்வளவு கேட்டா? சார் 20 லட்சம். சார், எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் எங்க தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு சார். தெரிஞ்சா என் மானமே போயிடும். ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்கிறீங்க. நீங்க மானத்தை பத்தி பேசுறீங்களா? இந்த வீடியோல இருக்கிற மத்த ஆளுங்க யாரு? என்ன நீங்க கிண்டல் பண்றீங்களா? நான் ஒரு கட்சி தலைவர். எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன இங்க வர வச்சிருப்பீங்க நீங்க? ஒரே ஒரு ஃபோன் பண்ணன்னு வச்சுக்கோ, ஐஜியும் டிஐஜியும் 2 பேரும் வந்து என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க. வரும்போது உன் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரோட வருவாங்க. நாங்க லோக்கல் போலீஸ் நினைக்கிறியா? கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கோம். புரிஞ்சுதா? உட்கார. நீ ஐஜிக்கு ஃபோன் பண்றியோ டிஐஜிக்கு ஃபோன் பண்றியோ செஞ்சுக்கோ. இல்லைனா அந்த கடவுளையே கூப்பிடு. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க, ஜெயிலுக்கு தான் போவீங்க. இதுதான் என்னுடைய வாக்கு. ஏன்னா இந்த வீடியோ அந்த ஆள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்கெல்லாம் சேர்ந்து தான் ரியாவை ரேப் பண்ணியிருக்கிறீங்க. அந்த விஷயம் உண்மைதான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணோம். ஆனால் நாங்கள் ஒன்றும் அந்த வீடியோவை ரெக்கார்டும் பண்ணல. அந்த பொண்ணை நாங்களும் கொல்லலை. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நிமிஷம், இங்கே பாருங்க அந்த மெசேஜ். அவள் எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. நீங்க எந்த ரியாவை பத்தி பேசுறீங்களோ அவ எப்பவோ செத்துட்டா. ஆக்சுவலா இன்னொருத்தன் தான் உங்களை பிளாக்மெயில் பண்றான். அவன்தான் யார் உங்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ணானோ. யாரு? மனோஜா? மனோஜ். கரெக்டா பிடிச்சிட்டியே. பங்கஜ், இவங்க மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரேப் கேஸ் ஃபைல் பண்ணு. சார், மனோஜோட ஃபோனு ஆன் ஆயிடுச்சு. லொகேஷன் கிடைச்சிருச்சு சார். பங்கஜ். எஸ் சார். பாரு மனோஜ், சிசிடிவியில் எங்களுக்கு கிளியரா புரியுது. மர்டர் வெப்பன் மேல உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் உனக்கு இல்லை. உண்மையை சொல்லிடு, அல்பனாவை எதுக்கு கொன்ன? ரியா செத்துட்டா. அது கொலைன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் நம்மள பிடிச்சிருவாங்க. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடலாம். நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? நம்ம கேட்டியா? மனோஜ், நீ என் கூட சேர்ந்து வேலை பார்க்கல, எனக்காக நீ வேலை பார்க்குற. சரி, அப்படின்னா எனக்கு ஒரு 5 லட்சம் கொடு. நான் துபாய்க்கு போயிடுறேன். கண்டிப்பா கிடைக்காது. நீ ரொம்ப கேவலமானவன். ரியா பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரம்மி கேங்க ஏமாத்திட்டு இருக்கல நீ. எனக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஒரு காரியம் பண்ணு. உன்னுடைய இந்த கேவலமான முகத்தோட இந்த இடத்த விட்டு ஓடிப்படு. போடா. ஏண்டா நிக்கிற? போன்னு சொன்னல, போடா. அல்பனாவை நீ பணத்துக்காக கொன்னுட்ட. ஆனா ரியாவை எதுக்கு கொன்ன? அல்பனா சொன்னதுக்காகவா? ரியாவை நான் கொல்லல சார். ரியாவை பத்தி மொத்தமா மறந்துட்டேன் சார். ஆனா என்னைக்கு அவ கொலை நடந்துச்சோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவ எங்களை பார்க்க வந்தா சார். என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல நீங்க கைய வைப்பீங்க? ஏய், உன் தங்கச்சியை நாங்க எதுவும் பண்ணல. போய் இன்னைக்கு நாங்க 2 பேரும் ரோட்ல போய்கிட்டு இருந்தோம். ஒரு 2 நிமிஷம் நாங்க காய்கறி வாங்கிறதுக்காக போனேன். அப்போ ஒரு ஆள் வந்து அவகிட்ட, ஏய், உங்க ரேட் என்ன சொல்லு? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறமா? தெரியாத மாதிரியா பேசுறான்? உன்னோட அக்கா அங்க பயங்கரமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. வாயை மூட்டு கிளம்பு, எல்லாம் தூக்கின்னு போயிடுவான். உண்மையாவா சொல்ற? ஆமா சார். நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்?
சார் இந்த விஷயத்த நமக்கு ஏன் பிரியா சொல்லலை? ஆமாம் சார், நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லதான். அது எனக்கு பயம் என்னன்னா, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவர் எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நீ உங்க அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா? ஆமாம் சார். அக்கா, நீ என்ன வேலை பண்ற? என்ன பேசுற பிரியா? சரி வா சொல்லு, நீ செய்யறது என்ன தொழிலா பிரியா? என்னுடைய இந்த சின்ன உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்புறமா. ஆனா இதை எவ்வளவு நாளைக்கு தான் நான் சகிச்சுட்டு இருப்பேன் தெரியல. அப்புறம் அதனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா பண்ணிக்க வேண்டியதானே? எங்க உயிராவது மிஞ்சம் இல்ல பிரியா? பிரியா, ஆமா, நீ தானே சொன்ன மர்டர் நடந்த அன்னைக்கு 2 மணிக்கு நீயும் உன் ஃப்ரெண்டு, அவன் பேர் என்ன, பிரதீக், ராஜேஷ் டுட்டோரியல்ஸ் ஆன்லைன் லெக்சர்ல இருந்தீங்க, ரைட்? பிரியா அப்படி அது உண்மைன்னா அன்னோட டேட்டா எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அப்புறம் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நீங்க 2 பேரும் லாகின் பண்ணல. கரடே, பாரு, உன் ஃப்ரெண்டு அவன் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி அந்த லெட்டர்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் அவன் ஹேண்ட் ரைட்டிங்கோட மேட்ச் ஆகுது. அதனால இனி நீயும் உண்மையை சொல்லிடு. இன்னும் உனக்கு டைம் இருக்கு. ஆமா, நான் தான் அவளை கொன்னேன். அக்கா, நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்கிட்ட என்ன பேசணும்? சொல்லு, என்ன விஷயம்? பிரியா, உன் அக்கா கூட நீ பேசல, வெறும் கேள்வி மட்டும்தான் கேட்டிருக்க. உங்க அக்கா ஒரு ரேப் விக்டிம். அவளை ரேப் பண்ணிருக்காங்க. அவளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கட்டாயப்படுத்தி ராக்கெட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அவங்க வாழ்க்கை கெட்டு போகுது, அதுல மாட்டிக்கிறாங்க. ஆனா உங்க அக்கா ரொம்ப தைரியமா இருந்தா. ஆனா நீ செல்ஃபிஷ் ஆயிட்டு அவ பேசினது பாதி தான் கேட்டு அநியாயமா அவளை கொன்னுட்ட. இவங்களை கூட்டிட்டு போங்க. சார், இந்த யூபிஎஸ்சி புக்கில் பெண்களின் பாதுகாப்பை பற்றி பல பிரச்சனைகளை பற்றி விவரிச்சிருக்காங்க. அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோட், உமன் அகைன்ஸ்ட் கிரைம்க்கு கடினமான தண்டனை. சார், இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட பெண்களுக்கு மேலே ஏற்படுற கேசஸ் அதிகமாயிட்டு தான் போகுது. இங்க பாரு பிராச்சி, இப்போ நடக்கிறது எல்லாமே தப்பு தான். அதை நிறுத்துறதுக்காக தான் நாம இருக்கோம். ஆனால் விக்டிம்ஸ் ஒரு மென்டல் ஸ்டேட்டஸுக்கு பலியாக வராங்க. அதை நிறுத்தணும்னா கேவலம் அவங்க ஃபேமிலிஸ் தான் அதை பார்க்கணும். ஒருவேளை ரியா அவங்க ஃபேமிலிக்கு அவ விஷயத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி அவளுக்கு நடக்காம தப்பிச்சிருப்பா. ஆனா இதுதான ப்ராப்ளம் பிராச்சி. நாம எப்பவுமே நம்மளை பத்தி தான் யோசிப்போம். நாம இந்த செல்ஃபிஷ்னஸை விட்டுடணும். என்னைக்கு இதை நாம விட்டுடுறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஜெயிப்போம்.